வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. சிரியாவின் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அங்கு மிக மோசமான போர் வெடித்துள்ளது. சிரியாவின் புதிய பாதுகாப்பு படையினருக்கும் முன்னாள் ஜனாதிபதி பஷார் அல் அசாத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையிலான போரில் நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. மத்திய தரை கடலோர பகுதியில் உள்ள லடாக்கியா மற்றும் டார்ட்ஸ் பகுதிகளில் நேற்று காலை மோதல்கள் வெடித்தன. இந்த இடங்கள் சிரியாவின் அலாவைட் மதப்பிரிவின் வலுவாக வசிக்கும் பகுதிகள். அலாவைட் மதப்பிரிவினர் முன்னாள் ஜனாதிபதி அசாத்துக்கு ஆதரவு கொடுப்பவர்கள். காரணம், அசாத்தும் அதே மதப்பிரிவை சேர்ந்தவர்தான். இப்போது நடக்கும் போர் சிரியாவின் புதிய பாதுகாப்பு படையினருக்கும் அசாத்தின் ஆதரவாளர்களான அலாவைட் மதப்பிரிவினருக்கும் இடையே நடக்கிறது. அசாத்தின் ஆதரவாளர்களான அலாவைட் மதப்பிரிவினரால் போர் புரியும் நபர்கள் அசாத்தின் ஆட்சியில் சிரியாவின் இராணுவத்தில் இருந்தவர்கள். அதனால் அவர்களிடம் ஆயுதங்களும் உள்ளன. அவர்களும் இராணுவ சீருடையில் போர் புரிகிறார்கள். இந்த மோதல்களில் நேற்று முதல் 225க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று மனித உரிமைகளுக்கான சிரிய நெட்வொர்க் SNHR தெரிவித்துள்ளது. இறந்தவர்களின் எண்ணிக்கையில் குறைந்தது 100 சிரிய அரசாங்க பாதுகாப்பு படையினரும் உள்ளடங்குகின்றனர் என்று பிரிட்டனை தளமாக கொண்ட சுதந்திர மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு கூறியது. அதே நேரத்தில் சிரியாவின் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சுகளின் கூட்டுப்படைகள் லடாக்கியா, டார்டஸ் மற்றும் ஹமாஸின் கிராமப்புறங்களில் உள்ள பல கிராமங்களில் பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டதில் 125 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். SNHRின் புள்ளி விவரங்களை சுயாதீனமாக சரிபார்க்க முடியாது. சிரிய அரசாங்கம் இறப்பு எண்ணிக்கை தொடர்பான கருத்துக்களை வெளியிடவில்லை. சிறுபான்மை அலாவைட் மதப்பிரிவைச் சேர்ந்த அசாத் குடும்பம் சிரியாவின் அரசியல் மற்றும் குறுங்குழுவாத ஒழுங்கை மாற்று வடிவமைக்க முயன்ற சன்னி இஸ்லாமிய இயக்கத்தால் கடந்த ஆண்டு இறுதி வரை அரை நூற்றாண்டுக்கும் மேலாக சிரியாவை ஆட்சி செய்தது. சிரியாவின் அலாவைட் மதப்பிரிவினர் சிரிய மக்கள் தொகையில் சுமார் 10% மட்டுமே உள்ளார்கள். அசாத் ஆட்சியில் இவர்கள்தான் இராணுவம் உட்பட முக்கிய பதவிகளில் இருந்தவர்கள். இராணுவத்தில் இருந்த சில அலாவைட் துருப்புக்கள் டிசம்பரிலிருந்து தங்கள் ஆயுதங்களை கொடுத்து சரணடைந்தாலும் பலர் அவ்வாறு செய்யவில்லை. வன்முறையின் சமீபகால எழுச்சி சிரியாவின் புதிய ஆட்சி அதிக ஆயுதமேந்திய இயக்கங்களை திருப்திப்படுத்துவதில் எதிர்கொள்ளும் சவால்களை காட்டுகிறது. சிரியாவின் புதிய ஜனாதிபதி அஹ்மத் அல்-ஷாரா நேற்று வெள்ளிக்கிழமை தமது தொலைக்காட்சி உரையில் 100க்கும் மேற்பட்ட சிரிய பாதுகாப்பு படையினரை கொன்றதற்கு காரணமானவர்களை நிர்மூலமாக்குவதாக உறுதியளித்தார். மோதல்களின் போது பல பொதுமக்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்டதை தொடர்ந்து அதிகப்படியான அல்லது நியாயமற்ற தாக்குதல்கள் ஏற்படாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறு பாதுகாப்பு படையினருக்கு அவர் உத்தரவிட்டார். விழிப்புணர்வு மற்றும் ஒழுக்கத்தை கோரும் ஒரு முக்கியமான கட்டத்தின் வாசலில் நிற்கிறோம் என்று சிரியாவின் உள்துறை அமைச்சும் வெள்ளிக்கிழமை கூறியது. சிரியாவின் உள்துறை அமைச்சின் கீழ் காவல்துறை வருகிறது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் இராணுவம் உள்ளது. சிரியாவின் உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரியை மேற்கோள் காட்டி பல போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்ட பின்னர் பெரிய ஒழுங்கமைக்கப்படாத கூட்டம் கடற்கரையை நோக்கி நகர்ந்தது என்று அதிகாரப்பூர்வ சிரிய செய்தி நிறுவனமான சானா கூறியது. சிரிய உளவுத்துறையின் தலைவர் அனஸ் கட்டாப் இந்த குற்றங்களை திட்டமிட்டு செயற்படுத்தியதன் பின்னணியில் செயலிழந்த ஆட்சியுடன் தொடர்புடைய முன்னாள் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தலைவர்கள் இருப்பதாக கூறினார். இந்த துரோக நடவடிக்கை இராணுவம், பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையில் உள்ள சிறந்த மனிதர்களின் உயிரை கொன்றது என்று அவர் கூறினார். நேற்று முதல் வெளியிடப்பட்ட சமூக ஊடக காணொலிகள் சிரிய பாதுகாப்பு படையினர் மற்றும் சிவிலுடையில் இருந்த இளைஞர்களிடையே பல உயிரிழப்புகளை காட்டுகின்றன. வெளியிடப்பட்ட மற்றொரு காணொலி அல்ஜிந்தேரியா நகருக்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பாதுகாப்பு படையினர் இரவில் உள்வரும் தீயின் மூலத்தை நோக்கி தீவிரமாக சுடுவதை காட்டியது. பாதுகாப்பு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கர்னல் ஹசன் அப்தெல் கானி வெள்ளிக்கிழமை கூறிய போது பழைய சீரிய அரசின் மூத்த போர் குற்றவாளிகள் மலைகளில் மறைந்து வாழ்ந்துள்ளனர் என்றார்.
அசாத் ஆதரவாளர்களுக்கு அவர்கள் வெளியிட்ட எச்சரிக்கையில், நீங்கள் ஏற்கனவே இழந்த போருக்கு எரிபொருளாக மாறாதீர்கள், உங்களுக்கு தேர்வு தெளிவாக உள்ளது, உங்கள் ஆயுதங்களை கொடுத்து சரணடையுங்கள் அல்லது உங்கள் தவிர்க்க முடியாத விதியை எதிர்கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். வெள்ளிக்கிழமையிலிருந்து பிற சமூக ஊடக காட்சிகள் கணிசமான இராணுவ வலுவூட்டல்கள் அப்பகுதியில் குவிவதை காட்டியது. டார்டஸ் நகரில் இன்று சனிக்கிழமை நள்ளிரவு வரை ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஹமைமீமில் உள்ள ரஷ்ய விமானத்தளத்திற்கு அருகிலுள்ள கடலோர நகரமான ஜப்லேவை பாதுகாப்பு படையினர் அடைந்ததாகவும், அந்த தளத்திற்கு அருகிலிருந்து நடந்த மோதல்களால் புகை நெடுவரிசைகளாக காட்டியதாகவும் சிரிய ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. மற்றொரு காணொளி வெடிப்புகள் மற்றும் புகைமூட்டங்களுக்கு மத்தியில் அசாத் குடும்பத்தின் சொந்த நகரமான ஹல்கர்தாவுக்குள் அரசாங்க படைகள் நுழைவதை காட்டியது. அரசு ஊடகம் சானாவின் கூற்றுப்படி, அல்கர்தாகாவில் முன்னாள் ஆட்சியின் இராணுவத்தினருக்கு எதிராக பாதுகாப்பு படையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தினார். ஜப்லி அருகே கடற்கரையில் புவி இருப்பிடப்பட்ட ஒரு காணொளி இராணுவ ஹெலிகாப்டரில் இருந்து மேம்படுத்தப்பட்ட குண்டுகள் வீசப்பட்டதை காட்டியது. சிரிய உள்துறை அமைச்சும் இன்று காலை ஒரு அறிக்கையை வெளியிட்டது. அது அனைத்து பொதுமக்களையும் இராணுவ மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை மண்டலங்களில் இருந்து விலகி இருக்குமாறு வலியுறுத்தியது. பொதுமக்களை பாதுகாப்பதற்காக நிறுவப்பட்ட நடைமுறைகள் மற்றும் சட்டங்களை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு அனைத்து இராணுவ மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது என்று அறிக்கை கூறியது. லடாக்கியா மற்றும் டார்டஸ் கிராமங்களில் உள்ள 6 மருத்துவமனைகள் நேற்றிரவு அசாத் ஆதரவாளர்களால் தாக்குதலுக்கு உள்ளாகியதாகவும், இதன் விளைவாக பல மரணங்கள் ஏற்பட்டதாகவும் சிரியாவின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. லடாக்கியாவை தளமாக கொண்ட செய்தியாளர் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வல் அப்துல் ரஹ்மான் தலேப் சிரிய பாதுகாப்பு படைகளுடன் நடந்த மோதல்களை செய்தியாக்கி கொண்டிருந்த போது அசாத் விசுவாசிகளால் தாக்கப்பட்டதாக கூறினார். தலேப் அது பற்றி கூறிய போது, லடாக்கியாவின் சுற்றுப்புறங்களில் ஒன்றில் சுமார் 12 மணி நேரம் நாங்கள் முற்றுகையிடப்பட்டோம். அசாத் ஆதரவாளர்கள் எங்களை சுற்றிலும் பரவி இருந்தனர். நாங்கள் அந்த முற்றுகையை மீறி உயிருடன் வெளியேற்றுவோம் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்று கூறினார். முதல் இராணுவ படைப்பிரிவு வந்து எங்களை வெளியேற்றும் வரை அவர் அப்பகுதியில் உள்ள மற்ற அலாவைட் மதப்பிரிவு பொதுமக்களிடம் அடைக்கலம் பெற்றதாக கூறினார். இந்த வன்முறை பல சிறிய நகரங்களில் அரசாங்கத்திற்கு ஆதரவான மற்றும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை தூண்டியுள்ளது. புதிய அரசாங்கத்தின் வலுவான ஆதரவாளரான சவுதி அரேபியா சிரியாவில் சட்டவிரோத இயக்கங்கள் செய்த குற்றங்களை கண்டித்தது. வேறு எந்த நாடும் இது பற்றி இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. சிரியாவின் புதிய அரசாங்கம் உள்நாட்டு மோதல்களை அதிகம் சந்திக்கப் போகிறது என்பதையே இந்த மோதல்கள் காட்டுகின்றன.